ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாக் அஸ்வினோட இயக்கத்தில் பிரபாஸ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற கல்கி 2898 AD படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 2 உலகம் காமிக்கிறாங்க. ஒன்று நார்மலான பூமியில் தண்ணி மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் கடைசியில் காசிங்கிற நகரம் மட்டும் இருக்குது. இன்னொரு உலகம் பூமிக்கு மேலே காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பூமியில் இல்லாத தண்ணி மரங்கள் உயிரினங்கள்னு எல்லாமே இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸில் போய் எப்படியாவது செட்டில் ஆகணும்னு பிரபாஸ் நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற தீபிகா படுகோன் வயிற்றில் ஒரு கரு உண்டாகுது. அந்த கருவினால் அந்த இடத்துக்கு ஆபத்துன்னு அங்கே உள்ளவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அந்த கருவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனையும் அவங்களோட கருவையும் காப்பாற்றுறாரு. அதனால் அவங்களுக்கு பிடிக்கிற அசைன்மெண்ட் பிரபாஸுக்கு வருது. அவங்கள பிடிச்சி கொடுத்தா காம்ப்ளெக்ஸில் நீ செட்டில் ஆகலான்னு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் பிரபாஸ் அவங்கள பிடிச்சி கொடுத்தாரா இல்லையா, அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனை காப்பாற்றுனாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட விஷுவல் அண்ட் கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு இந்தியன் சினிமா பார்க்குற ஃபீலே கொடுக்கல, ஹாலிவுட் மூவி பார்க்குற ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் வந்த கேரக்டர்ஸ், பிரபாஸ் ஆஃப்டர் லாங் டைம் பாகுபலிக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்த பைரவாங்கிற கேரக்டர் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அமிதாப் பச்சன் சும்மா பேருக்குன்னு அமிதாப் பச்சனை கேமியோ அப்பியரன்ஸ்னு அப்படின்னு எடுத்து போடாமல் படம் முழுக்கவே ஒரு மெயின் கேரக்டராக அவர் எடுத்து போட்டது படத்தில் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் தீபிகா படுகோனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அதற்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு இந்த படத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சீன்ஸ் தான் இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் தான் படம் முழுக்க இவர் வரப்போகிறாரு. 15 நிமிஷம் சீனுமே படத்தில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் மியூசிக். சந்தோஷ் நாராயணன் வழக்கம் போல் தன்னோட மேஜிக்கை இந்த படத்துலையும் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமரா ஒர்க்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் ஒர்க், இது ரெண்டுமே பக்கா அல்டிமேட்டாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான படம். அதுக்கப்புறம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எனக்கு பெருசாக நெகட்டிவ்னு எனக்கு ஒன்றும் தோணல. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அது காரணம் ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தது தான். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக் மூவியான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லுவேன், இது பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக் மூவி தான். கண்டிப்பாக போய் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10க்கு 8. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.